1.2 ல fourth sum தான் பார்க்க போறோம். ஒரு determinant ஓட value equal to abc into 1 plus 1 by a plus 1 by b plus 1 by c என நிறுவுக ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இந்த ஆன்சர்லாம் கிடைக்கும். கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? So 1 plus a 1 1 1 1 plus b 1 1 1 1 plus c. ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ரோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ரோவுக்கு கிடைக்கணும்னா செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும், இந்த 1ங்கிறதுலாம் 0 ஆயிடும். இந்த 1 plus b 1 plus aங்கிறதுல இருந்து உள்ள 1 எல்லாம் வெளியாயிடும். ஏன்னா இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டேர்ம்ஸ் வரும். அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இல்லையா? அதனால ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன். அதனால நான் என்ன செய்யறேன், R1 implies R1 minus R2. அது மாதிரி R2 implies R2 minus R3. R3ங்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, என்ன ஆகும், 1 1 கேன்சல் ஆகி a மட்டும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, என்ன ஆகும், 1 minus 1 minus b ஆயிடும். அப்ப 1 1 கேன்சல் ஆகி minus b மட்டும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், 1 minus 1 0. நெக்ஸ்ட் ரோக்கு பாருங்க, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், 1 minus 1 0. 1 plus b minus 1ங்கும்போது 1 1 கேன்சல் ஆகி வெறும் என்னது b இருக்கும். நெக்ஸ்ட்ல என்னது 1, இதையும் 1ஐயும் இதையும் மைனஸ் பண்றேன். அப்ப 1 minus 1 minus b. அப்ப அங்க என்ன இருக்கும், 1 1 போய் minus c ன்னு இருக்கும். கடைசி ரோவை நான் அப்படியே எழுதிக்கிறேன், 1 plus c ன்னு எழுதி. ஓகேவா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால சோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் என்ன செஞ்சுக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், a into இந்த காலம் இந்த ரோ போயிடும், மீதி இருக்க இந்த சின்ன மைனர் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும். சோ b into 1 plus c minus 1 into minus c. ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் c மாறி. ஓகேவா? இந்த a-ங்கிறது இந்த a-ங்கிறது இதுக்கு மட்டும்தான். அடுத்த டேர்ம்க்கு என்னது, மைனஸ் போடணும். ஆனா ஏற்கனவே ஒரு மைனஸ் b இருக்கிறதுனால இது என்ன ஆயிடும், பிளஸ் b ன்னு ஆயிடும். ஓகேவா? இன்டு இந்த காலம் இந்த ரோ போயிடும், மீதி இந்த ரெண்டுத்தையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into any number 0 minus 1 into minus c போது என்ன ஆயிடும், பிளஸ் c ன்னு ஆயிடும். பிளஸ் 0 into anything is 0. இருந்தாலும் என்ன செய்யலாம், நம்ம வேணா என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கலாம். இந்த காலம் இந்த ரோ போயிடும். So 1 into 0 is 0 minus 1 into b is b. இப்போ இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது என்ன ஆகும், a into இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, b plus bc plus c ன்னு இருக்கும். ஓகே, அந்த b வந்து இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான், இதுக்கு கிடையாது. இது தனி டேர்ம், இது தனி டேர்ம். ஓகேவா? பிளஸ் b into 0 plus c-ங்கிறது c. சோ இது bc ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆயிடும், a இந்த உள்ள எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ab plus abc plus ac plus bc. இந்த மாதிரி டேர்ம்ஸா கிடைச்சிச்சா? இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 4 டேர்முக்கு 4 டேர்ம் இருக்கு. ஆனா ஏபிசி வெளியில எடுத்திருக்காங்க. அப்ப இங்க இருந்து நம்ம ஏபிசிய வெளியில எடுத்துட்டா நம்ம அங்க நினைக்கிற டேர்ம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கிடைச்சிடும். சோ ஏபிசிங்கிறத வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ல உள்ள ஏபிசி எடுத்துட்டா அங்க என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்க ஏபிசியை வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், ஏபிங்கிறது தான் வெளியில எடுக்க முடியும். சி இல்லாததுனால என்ன ஆயிடும், 1 by c ன்னு ஆயிடும். இங்க வந்து AC இருக்கு, B இல்ல. அப்ப இது வெளியில எடுத்தீங்கன்னா 1 by B ன்னு கிடைக்கும். இங்க BCங்கிறத வெளில போயிடும். அப்ப B A இல்லாததுனால என்ன ஆயிடும், 1 by A ன்னு ஆயிடும். அப்ப இது அதே ஆர்டர்ல எழுதாம நம்ம அந்த ஆர்டர்ல கூட எழுதிக்கலாம். So 1 by A plus 1 by B plus 1 by C ன்னு ஆயிடும். Which is equal to என்னது, என்னோட ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சதுனால hence true.